நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிங்க. கருவந்தாவில் நாங்கள் மக்கநாயம் சபைக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவீங்க, நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டோடைய நாம் மைப்படட்டும். வாய்ப்பு இருந்ததுன்னா எங்களை விசிட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஏசாயா 41 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி, உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னன்னு சொன்னால், திகையாதே அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, திகையாதே, திகையாதே என்று ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார். இந்த அருமையான இந்த வேத பகுதியில் இந்த வார்த்தை மிக முக்கியமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்டிருக்கிறோம். அதிக பிரசங்கத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த 2வது பகுதியில் வருகிற திகையாதே அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையில் ஒருவேளை ஏதாவது காரியங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை குறித்து நீங்கள் திகைத்து கொண்டு இருப்பீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆறுதலாக வருகிறது. திகையாதே, மகளே திகையாதே, மகனே திகையாதே. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இது என்னோடு கூட தான் பேசுகிற வார்த்தை அப்படின்னு நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீங்கன்னா, தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நல்ல கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திகைக்கக்கூடிய அனுபவங்களை இந்த செய்தியானது மாற்றுவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, திகையாதே அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் எப்பேற்பட்ட தேவன் அப்படின்னா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லுகிறவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, நீ திகையாதே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ திகையாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடலை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக சில காரியங்களை அங்கே அழகாக அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். திகையாதேன்னு சொல்லுகிற கர்த்தர் அடுத்த வரி சொல்லுகிறது, நான் உன் தேவன். நீ திகைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற நான் யார்? உன்னுடைய தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையில் நீங்கள் திகைக்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், தேவன் என் கூட இருக்கிறார், அவர் என்னுடைய தேவன். அவர் என்ன பார்த்து சொல்கிறாரு, நீ திகையாதே. தானியேல் புஸ்தகம் 6 அதிகாரம் 16 வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீங்கன்னா, தானியேல் 6 அதிகாரம் 16 வசனத்தில் நான் உன் தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் புஸ்தகம் 6 அதிகாரம் 16 வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து
அவன் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில உன் தேவன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் நம்ம யாரை வச்சிருக்கிறோம்? நமக்கு யாராவது இருக்கிறார்களா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு தேவன் அவசியமாக இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்க வேண்டுமானால் நம்மை பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, துணை நிற்கிற, விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நாம் வாசித்த அருமையான வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலை சிங்கக்கபிக்குள்ளே போட்ட பிறகு ராஜா கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு ஒரு ராஜா சொல்லுகிறத நம்ம அங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கிறீங்களே, அந்த அனுபவத்தில் உங்களை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாராவது உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார், நீ திகைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் என் பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய குறையை ஆண்டவர் நிவர்த்தி ஆக்குவார். நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்றி அமைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று உறுதியாக அவங்களால சொல்ல முடியுமா? திகையாதே என்று சொல்லுகிற அந்த தேவனை எந்த அளவுக்கு நாம் உரிமை உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் அங்கமாக வைத்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்க. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் மிக அவசியமானவராய் இருக்கிறார். ஆராதிக்கப்படக்கூடிய தெய்வம் நம்மை திகையாதே என்று தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆராதனை முறைகள் எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற இடங்களில் நீங்கள் ஆராதிக்கிற முறை எப்படி இருக்கிறது? கர்த்தரை ஆராதிக்கிற முழுமனதான ஆராதனையை நீங்கள் ஆராதிக்கிறீர்களா? இடைவிடாமல் ஆராதிக்கிற சுபாவம் உங்களுக்கு உண்டா? யோசித்து பாருங்க. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த சுபாவம் உங்கள் வாழ்க்கையில் பிரதானமாக இருக்குமானால், உங்களை பார்க்கிறவர்களுக்கு முன்பதாக நீங்கள் உங்களுடைய பக்தியில் வளர்ந்திருக்கிறவர்களாக இருப்பீர்களானால், உங்களை என்னையும் பார்த்து உலகம் சொல்லும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நான் உன் தேவன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். நான் உன்னுடைய தேவன் சொல்கிறேன், நீ திகையாதே. இன்றைக்கி நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆராதனை முறைகள், நாம் தேவனோடு நெருங்கி இருக்கிற உறவு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. ரெண்டாவது, அடுத்த பகுதியில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் உன் தேவன் என்று சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்தி நீ திகையாதே என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு பின்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய தேவன் சொல்கிறேன்ப்பா, நீ திகையாதேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். நீ பலம் இழந்து போய் இருக்கிறாயா? சத்துவம் இழந்து இருக்கிறாயா? சோர்ந்து போய் இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் எழும்ப முடியாத ஒரு சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறாயா? திகையாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். எந்த சூழலில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு தேவன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே. நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரே ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் தான் நம்மளை பலப்படுத்த முடியும். அவர் நம்ம எந்த அளவுக்கு குறைவுபட்டிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தளர்ந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ, அந்த நிலைமையில் இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை முன்னிருந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசிங்க. திகையாதேன்னு சொல்லுகிற கர்த்தர் எனக்கு உன் தேவன் என்ற உரிமையையும் உன்னை நான் பலப்படுத்துவேன் என்ற வார்த்தை எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் முதலாவது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்தக்கூடிய அனுபவம் ரொம்ப முக்கியமானது. 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சங்கீதக்காரன் இப்படியாக அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். 89ஆம் சங்கீதம்
21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். நல்லா கவனிங்க, இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை என்ன செய்யும், பலப்படுத்தும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் இதை எவ்வளோ அழகாக சொல்கிறார். மேலே உள்ள வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஒருவேளை இந்த உலகத்தால் நாம் அங்கீகரிக்கப்படாமல், உலகத்தினால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழலில் இருப்பதினால பலன் இழந்தவர்களாக ஒருவேளை நீங்கள் இமேஜின் பண்ணலாம், நீங்கள் உணரலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதை கண்டு அதை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேணாம், திகைக்க வேணாம். காலம் வரும்போது நான் உன்னை பலப்படுத்துவேன். எந்த இடத்துல நீங்கள் நிலைநிறுத்தப்பட தேவன் சித்தம் வச்சிருக்கிறாரோ அந்த நிலையில், அந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது உங்கள் பலத்தை நம்பி நீங்கள் நில்ல, கர்த்தருடைய பலத்தை நம்பி இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். கோலியாத்துக்கு முன்னால் தாவீது நிற்கும்போது கோலியாத்து தாவீதை பார்த்து அற்பமாக பேசுகிறாரு. நான் எவ்வளோ பலசாலியாக இருக்கிறேன், நீ ஒரு சின்ன பொடி பையன், நீ என்ன யுத்தம் பண்ணி ஜெயிக்க போறியா அப்படின்னு சொல்லும்போது தாவீது இந்த இடத்துல ஒரு காரியத்தை பதிவு பண்ணுறாரு. நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு இந்த இடத்துல வருகிற, ஆனால் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் உனக்கு முன்னால் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நல்லா கவனிங்க, நம்மை பலப்படுத்துகிற வரை நாம் சரியாய் புரிந்திருப்போமானால் பலப்படுத்தக்கூடிய ஸ்தானத்தில் உங்களை என்னை அவர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறாரு. திகைக்காதீங்க, எதை கண்டு திகைக்காதீங்க. உங்களை பலப்படுத்தக்கூடிய ஸ்தானம் வரும்போது கட்டாயம் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. கீழே இன்னும் அடுத்து வாசிச்சிங்கன்னா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் என்ன செய்வேன், சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு அங்கே வாசிக்கிறோம். உங்களை இன்னும் ஆண்டவர் பலப்படுத்தினதோடு விடமாட்டார், சகாயம் பண்ணுவார். சகாயம்னா என்ன? உதவிக்கு இன்னொரு வார்த்தையை நம்ம சொல்லலாம், சகாயம். கிடைக்கவே கிடைக்காது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது எதிர்பாரா விதமாக நமக்கு கிடைக்கணும், அது சகாயம், அது பெரிய சகாயம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சங்கீதங்களில் வாசிப்பீங்கன்னா 124ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக அங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, 120 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் தான் என்ன செய்து உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆராதிக்கிற கர்த்தருடைய நாமத்தில் எனக்கு சகாயம் இருக்கு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லுகிற ஆண்டவரை நான் என் வாழ்க்கையில் நான் உரிமையாக வச்சிருக்கிறதுனால எனக்கு சகாயம் கிடைக்குன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. அன்பான மகளே, அன்பான மகனே, உங்களுக்கான சகாயம் கர்த்தரால் வரும். நீங்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். நீங்கள் யாரையும் ஸ்தோத்திரம் சாதகமாக அவங்களுக்கு இருந்தால் தான் நமக்கு சகாயம் கிடைக்கும்னு சொல்லி யாருடைய மனுஷ காலை நீங்கள் பிடிக்க வேண்டாம். உங்களுக்கான சகாயத்தை கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு கட்டாயம் கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லுகிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்கள் ஏன் திகைக்கணும்? எதை கண்டு நீங்கள் ஏன் சோர்ந்து போய் இருக்கணும்? வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற சகாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தரை நம்புங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை என்ன செய்வேன், தாங்குவேன். உன் தேவன் என்று சொல்கிறவர், உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறவர், உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறவர், கடைசியாக அங்கே சொல்கிறாரு, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? நீதியின் கரம். இன்னைக்கு உலகத்தில் நீதியை பார்க்க முடியலை, குடும்பத்தில் பார்க்க முடியலை, சமுதாயத்தில் பார்க்க முடியலை, உறவுகளுக்குள்ளே பார்க்க முடியலை, நண்பர்களுக்குள்ளே பார்க்க முடியலை, சக மனிதர்களுக்குள்ளே பார்க்க முடியலை. ஆனால் ஒருத்தர் நமக்கு இருக்கிறாரு, நீதியின் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தினால் நம்மை தாங்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன? அவருடைய கரம் நீதி உள்ள கரமாய் இருக்கிறதுனால அவருடைய கரத்தினால் தாங்கப்படுகிற நம்மையும் நீதி உள்ளவர்களாய் மாற்றக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் நீதி உள்ள கரத்தினால் தாங்குவார். நீதியே இல்லையே, எனக்கு நீதி கிடைக்கலையேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, நீதியின் கரத்தினால் உங்களை தாங்குவார்.
பலவிதமான சூழ்நிலையில் இக்கட்டில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வழக்கு ஜெயிக்க முடியலையே, என்னுடைய வழக்கில் எதிராக இருக்கிறவங்களுக்கு சாதகமான எல்லா சூழ்நிலையும் இருக்கிறதே, எனக்கு நீதி கிடைக்காதோ, என் பக்கம் எல்லா விதமான ஆதாரங்களும் இருந்தும் குலைக்கப்படுகிறதே, அழிக்கப்படுகிறதே, பொய்யான காரியத்தை ஜோடிக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படியே நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவாரு. உங்களுக்கான ஜெயம், உங்களுக்கான நீதியை கர்த்தர் நிலைநாட்டுவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. கவனிங்க. அப்போ திகையாதேன்னு சொல்லுகிற ஆண்டவரை கொஞ்சம் ருசித்து பாருங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒருவேளை புறஜாதியாராக கூட இருக்கலாம், இயேசுவை அறியாத ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக கூட நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை எதர்ச்சியாக நான் இந்த டிவியை நான் ஆன் பண்ணேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை நேசித்து சொல்கிறாரு, மகளே மகனே நீ திகையாதே. இந்த வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியலாம், இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வார்த்தையாக இருக்கலாம். மனுஷனிடத்தில் அந்த வார்த்தையை கேட்க முடியலையே, குடும்பத்தில் அந்த வார்த்தையை கேட்க முடியலையே, ஏன் பெற்ற தாயும் தகப்பனும் கூட அந்த வார்த்தையை எனக்கு சொன்னதே இல்லையே, இது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆச்சரியமாக பார்த்தா இந்த இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, திகையாதே மகளே, திகையாதே மகனே, நான் உன்னுடைய தேவனாய் இருக்க விரும்புகிறேன், உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன், உனக்கு சகாயம் பண்ண விரும்புகிறேன், உன்னை என்னுடைய நீதியின் கரத்தினால தாங்க விரும்புகிறேன். என்னுடைய சமூகத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடுவாயானால், என்னுடைய சமூகத்தில் என்னுடைய ஸ்தானத்தில் நீ வருவாயானால் உனக்கான நன்மை என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற அடியானுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ திகைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். திக்கற்று போன அனுபவத்துக்குள்ளே தள்ளப்பட்ட சூழ்நிலையில் நான் திகைத்து போன போதெல்லாம் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார், கர்த்தர் எனக்கு அனுகூலமாக இருந்தார். இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சொந்த பலத்திலேயோ, என்னுடைய சொந்த அறிவிலையோ, சொந்த படிப்பிலையோ இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற ஒரே ஒரு தைரியத்தில் தான் அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, நீ திகையாதேன்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தையில் நிற்கிறேன். இன்னும் ஆண்டவர் என்னை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு சகாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அப்படியே நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய தேவன். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை பேசுவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆண்டவர், திகையாதுன்னு சொல்லுகிற ஆண்டவரை நீங்களும் உரிமையாக்கணும்னு சொல்லி உங்களோட ஆதங்கமாக பேசுகிறேன். இந்த தேவன் நல்லவர், இந்த தேவன் அற்புதமானவர், இந்த தேவன் ஆச்சரியமானவர். இந்த தேவனுக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேற யாரையும் சொல்ல முடியாது, யாரையும் ஒப்பிட முடியாது. ஆகவே அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, திகையாதே. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவருக்கு இடம் கொடுப்பீங்களா? இந்த இயேசுவுக்கு இடம் கொடுப்பீங்களா? திகையாதுங்கிற வார்த்தை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குன்னு வாயில் மாத்திரம் சொல்லுவதல்ல, வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டவரை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னா, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், எனக்கு நீங்கள் தேவனாக இருப்பீராக, என்னை நீங்கள் பலப்படுத்துவீராக, எனக்கு சகாயம் பண்ணுவீராக, என்னை உடைய நீதியின் கரத்தினால் என்னை தாங்குவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திகைக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க கண்களை மூடி முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தை நோக்கி இயேசுவே அப்படின்னு கூப்பிடுவீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறப்பா. திகைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எத்தனை உண்டுப்பா, எத்தனை காரியங்கள் அப்படி பிள்ளைகள் திகைத்து கொண்டு இருக்கிறாங்க. குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலையே, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லையே, குடும்பத்தில் என் மகனுக்கு நல்ல வேலை இல்லையே, என்னுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் ஒரு நல்ல குடியிருக்க ஒரு வீடு இல்லையே அப்படின்னு சொல்லி எத்தனை குடும்பங்கள் திகைத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வியாதி என் வாழ்க்கையில் நான் மரணத்துக்குள்ளே கொண்டு போயிருமோன்னு சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைகள் எல்லாம் என் ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு பேசின வார்த்தையின்படி திகைக்கக்கூடிய அனுபவத்தில் இருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. கர்த்தாவே, இந்த வசனத்தை விசுவாசித்த நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கைக்குள்ள ஏற்றுக்கொள்ள, உம்மை சொந்த இரட்சகராய் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பேசின ஆண்டவர் மகிமைப்படுவீராக. சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்த மறவாதிருங்க.
கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எங்களுக்காகவும் ஜாஸ்வா டிவிக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லைகளை கர்த்தரை இன்னும் விருதிப்படுத்தி தர, அநேக ஜனங்களுக்கு இந்த செய்தி போய் சேர, அவர்கள் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே. கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே. மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே. தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே.